சோதனையை நீங்க பயந்துக்கோங்க. ஒரு சாரார் பாவம் செய்யறாங்க, அதை நீங்க தடுத்து நிறுத்தி அவங்கள நல்வழிப்படுத்தாம இருந்தா வார சோதனை எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்ற. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அது மாதிரிதான் எங்கட நிக்காஹுடைய விஷயங்கள். அதை நாங்க தெளிவா பேசவும் வேணும், மக்கள் எல்லாரும் விளங்கவும் வேணும். விளங்காட்டி நாங்க அப்படியே போவோம். எங்கட மூதாதையர்கள், எங்க உம்மா வாப்பா எப்படி போனாங்களோ அப்படித்தான் எங்கட நிக்கா. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொத்து, ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்ல. பொம்பளை பிள்ளை பெத்தாவே பாரம். சிலாக்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க, முதலாவது கிடைக்கிறது பொம்பளை புள்ள. பொம்பளை புள்ள கிடைச்சதுனால தலாக் சொன்னாக்களும் வைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உஹதுடைய யுத்தம் நடக்குது. ஸஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபி அந்த உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த காலத்துடைய வழக்கம் என்னன்னா, அனந்தர சொத்துக்களை அவங்களோட உறவினர்கள் பிரிச்சு கொள்வாங்க. வளமை பிரகாரம் சொத்தை எல்லாம் பிரிச்சு கொண்டான். ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்த ஆகப்பெரிய பணக்கார சஹாபாக்கள் ஒருத்தர், அன்சாரி. ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மகள், 2 மகள்மார், மனைவி வந்தாங்க, அன்பு நபி கிட்ட சொன்னாங்க, வழக்கம் இதுதான் யா ரசூலல்லாஹ், 2 மகள்மார் திருமண பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்ல, ஆனா வாப்பா வசதியோட வாழ்ந்தவர். ஸஅத் இப்னு ரபீவுடைய சொத்துக்களை அவங்களோட குடும்பம் பிரிச்சு கொண்டாங்க. இது இந்த வழக்கம், இந்த ஊருடைய வளமை யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு எங்கட ஊர்ல சில வளமைகள் இருக்குது. பொம்பளை பிள்ளைய முடிச்சு கொடுக்கறேன்டா, டாக்டருக்கு முடிச்சு கொடுக்கறேன்டா, காரோட தான் கொடுக்கணும், பெரிய ஊட்டோட கொடுக்கணும், ஊடெல்லாம் ஏசி பண்ணி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொண்ணு எடுக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்ன மார்க்கம்? இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டின முறையா? மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு மனைவி அந்த காலத்துல இருந்த வளமையை சொன்னாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக பிரிவின சம்பந்தமான அனந்தர சம்பந்தமான முதல் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். அவதான் இறக்கினார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஸஅத் இப்னு ரபீவுடைய முழு சொத்து இது, அந்த சொத்து அப்படியே எடுங்க, அதுல 3ல 2 உங்களோட 2 மகள்மாருக்கு, 8ல 1 உங்களுக்கு. ஸஅத் இப்னு ரபீவுடைய முழு சொத்து உங்க உம்மா வாப்பாக்கு அதுல உரித்து இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, முழு சொத்தை எடுங்க, 3ல 2 உங்களோட மகள்மாருக்கு, 8ல 1 உங்களுக்கு. மிஞ்சிறது தான் அவங்களோட ஏனே அனந்தரக்காரர்களுக்குன்ற விஷயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வாப்பா நினைக்கிறது கேளும், ஏண்ட சொத்து தானே, நான் நினைக்கிற மாதிரி ஏண்ட மகளுக்கு கொடுத்தா மார்க்கம் இதை பிழையா பார்க்குமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இதுக்கு நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அந்த சஹாபி வந்தான். அவனோட ஒரு மகன் நுஅமான் இப்னு பஷீர் மகனை கூட்டிக்கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த இவர் நுஅமான் இப்னு பஷீர், நுஅமான் என்ற மகன், என்ற சொத்துல ஒரு அடிமை, அந்த காலத்து அடிமைகளும் சொத்து தான், என்ற சொத்துல ஒரு அடிமை என்ற மகனுக்கு நான் நன்கொடையாக கொடுக்கிறேன் சொன்னார். மகனுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார். அன்பு நபி கிட்ட கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னும் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அவங்களுக்கும் இதே மாதிரி பங்கு கொடுத்தீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரிவாயத்துல வருது, நீங்க புள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடையில பாகுபாடு காட்டுறீங்க, இது அநியாயம், இந்த அநியாயத்துக்கு என்னைய சாட்சியா வைக்க வேணாம், நீங்க செய்யறது அநியாயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொன்னாங்க, நீங்க செய்யறது அநியாயம், இந்த அநியாயத்துக்கு நீ சாட்சியா வைக்க வேணாம். மதுஹபுடைய 4 இமாம்கள் ஹஜ்ரத் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், மாலிக் ரஹிமஹுல்லாஹ், 4 பேரும் ஒத்த கருத்தாக சொல்றாங்க. என்னண்டா இத்திஃபாக்கன், 4 பேருடைய கருத்தும் என்னண்டா, நீங்க உயிருடன் இருக்கும் போது உங்களோட சொத்துக்களை நீங்க பகிர்ந்தளிப்பதாக இருந்தால் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள வித்தியாசம் இல்ல, சமமாக கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாளி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்கட ஊருடைய நிலைமை என்னான்னு பார்க்கணும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சு, மகனுக்கு ஒன்றுமே இல்லை, வாப்பாக்கு நம்பிக்கை, அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமி வீட்டுக்கு தானே போறார். அது முறை இல்லை, மார்க்கத்துடைய முறை இல்லை.
நிக்கால பெண்களுக்கு செலவில்லை, நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான். இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா, அதாவது அந்த மணப்பெண்ணுக்கு மறுத்தோண்டி போடுறா அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முறை இல்லை. பெண்களை ஜோடிச்சு அந்நிய ஆண்கள் பார்க்கிற மாதிரி வைக்கிறது, வீடியோ போட்டோக்காரன் பார்க்கிற மாதிரி, இது சுத்த ஹராம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உண்மையிலே நாங்க தெரிஞ்சா இதை செய்ய மாட்டோம், நாங்க தெரியாதனமா தான் செய்யறோம். நாங்க நினைக்கிறோம் ஊருடைய முறைது தானே. எவ்வளவு பயங்கரமான சோதனைண்டா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் மார்க்கத்தை தீனப்படுகிறாரு, அவர் யோசிக்கிறாரு சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனைண்டா. இவர் வந்து கேட்கிறாரு, உங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க, எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மகர் தந்து முடிக்கிறேன். உம்மா பாப்பா யோசிக்கிறாங்க, இவருக்கு என்ன சரி நோய்க்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு பயங்கரமான சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, மதீனா வாசிகள் எல்லாரும் உதவி செஞ்சாங்க. ஒரு விதவை பெண்மணி வந்தாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய். அவங்க ஒரு விதவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனா வாசிகள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்றான், ஆனா நான் விதவை யா ரசூலல்லாஹ், என் கணவன் மாலிக் கலிமா இல்லாம மௌத்தா போயிட்டார்னு கவலைப்பட்டான். எல்லாரும் உதவி செய்றாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்ய வசதி இல்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என் மகன் அனஸ் பின் மாலிக் அவட பணிவிடைக்காக வேண்டி வச்சுக்கோங்க, சின்ன புள்ளைய ரசூலுல்லாஹ்ட கையில ஒப்படைச்சாங்க. மதீனால வாழ்ந்த பணக்காரர்கள் ஒருவர் அபூ தல்ஹா, அவர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. உம்மு சுலைம் அன்பு நபிக்கு உதவி செய்யறாங்க. அபூ தல்ஹாட உள்ளத்துல அல்லாஹ் உதிப்ப போடுறான், விதவையான உம்மு சுலைம திருமணம் முடிக்க. அல்லாஹ்ட உதவி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்ட தீனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரசூல் சொல்ற பிரகாரம் நாங்க அடுத்த ஜெனரேஷன் மாறணும், எங்கட புள்ளோகளை நாங்க மாத்தணும், எங்கட ஆம்பள புள்ளைக்கு மகரோட கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அந்த முடிவுக்கு நாங்க வரணும். உலமாக்கள் இதுக்கு முன்னுக்கு வரணும். அப்படி இல்லாம செய்யறதுக்கு இல்ல, அல்லாஹ்ட உதவி வராது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை யாரு திருமணம் பேசி அனுப்புறாங்க? மதீனால பெரிய பணக்காரர், பைருஹா தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் அபூ தல்ஹா. இன்னைக்கு மதீனாக்கு போனா சொல்லுவாங்க, மஸ்ஜிது நபவிக்கு முன்னால அந்த 17, 18ஆம் கேட் நம்பர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் பைருஹா தோட்டம். அதுல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கிணறுடைய பேர் பிஇருஹா, மதுரமான தண்ணி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வந்து அதுல தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு சொந்தக்காரர் யார்? அபூ தல்ஹா. அவர் இஸ்லாத்துக்கு வந்து இருக்கல்ல, இவர் திருமணம் பேசி அனுப்புறார். உம்மு சுலைம திருமணம் பேசி அனுப்புறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்களை மாதிரி மதிப்பானாக்கள் எங்களை திருமணம் பேசி வந்தா அது எங்களுக்கு மறுக்க இயலாது. ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை என்னாண்டா, நீங்க கலிமா சொல்லணும், கலிமா சொன்னாலும் எங்களுக்கு நீங்க மகர் தந்து தான் முடிக்கணும், நாங்க உங்களுக்கு சல்லி தந்தவங்களை வாங்குறீங்க, மார்க்கம் இல்லை. இன்னைக்கு பொண்ணூட்டாக்கள் மாப்பிள்ளைய சல்லி கொடுத்து சில நேரம் படிக்கிற நேரமே கண்ட்ராக்ட், அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்கிற நேரமே மாமா படிக்க வைக்கிறார், மாமா செலவழிக்கிறார், சில நேரம் முன்பின் ஆயிட்டா மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டு, அல்லாஹ் பாதுகா. எவ்வளவு பெரிய அநியாயம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன்டா, நீங்க கலிமா சொல்லணும், கலிமா சொன்னாலும் நீங்க எனக்கு மகர் தரணும், நீங்க மகர் தந்தா தான் என்னைய முடிக்கலும், சும்மா முடிக்க இயலாது, நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும். ஷரியத்துடைய முறை தான். பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா, எங்க ஊர்ல நாங்க அல்லாஹ்க்கு அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும். அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை சில மாப்பிள்ளமாருக்கு பொண்ணு இல்ல. அரபு நாட்டுல எங்க ஊர்ல 101 ரூபாய் கொடுத்து முடிக்கிறார், ரகசியமா கோடிக்கணக்கு எடுக்கிறார், ரகசியமா எடுக்கிறார், கோடிக்கணக்கு கொடுக்கிறார், 101 ரூபாய். இன்னைக்கு சில ஆக்கள் லட்சக்கணக்கு கொடுக்கிறாங்க, கொடுக்கிறது 101 ரூபாய், முந்து காலம் 101 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் மகர். பெண்கள் பொருந்திக் கொள்றது தான் மகர்.